வெல்கம் பேக் டு ஃபயர். இப்போ அந்த அக்கௌண்ட் மடிக்கு போகிறோம். கண்டுபிடிக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. ஹெட் ஷாட். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னொருத்தவன் டம்பர் அவன் அடிக்கலாம், சுற்றி போய் அடிக்கலாம். நடுவில் வந்தோட நான் வந்துட்டேன். ஸ்டார்ட். கடவுளே, வட எவன்டா தப்பிக்கிட்டே இருக்கான், மாட்டுவான் பார். ஐயோ வண்டியை வள்ளி விட்டான், பிரபல போட்டான். ஃப்ரீடா, அவ்வளோதான். சுற்றி கன்ஃபியூஸ் பண்ணுறான், அவன் அடிச்சிட்டான். இப்போ பாருங்க, நம்ம அடுத்துலேருந்து நாம் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் நம்மளுக்கு அடுப்பேற்றி விட்டான், அடிக்காமல் விட்டான். அதனால் இப்போ 1v3 ஆட போகிறான். பாருங்கள், எவனுக்கு கீழே தரவே கூடாது. மெக்காங்க ஒருத்தி வரா, லெவல் போட்டேலாம். கஷ்டம். 3 பேருக்கு சைடில் ஒருத்தி வரா. பாரு வெப்பம் பார். ஒன் டேப் வாழ அவ்வளோதான். ஹெட் ஷாட். அந்த அக்கா சுற்றி போல போட்டா. அந்த அக்கா வரமாட்டாப்ப. சரி, அந்த பக்கம் போய் அவனை அடிக்கலாம். ஓடு. இவன் வேறு ரெக்வஸ்ட் தரான். வா ஹெட். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். சூப்பர். வா, அந்த அக்காவை முடிச்சுட்டு வரலாம். பெருத்தனமான கேம் பிளே பாருங்கள். ஹெட் ஷாட். அவ்வளோதான். இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம தான். பாருங்கள், இந்த ரவுண்டில் என்னமா தெரிய கொள்ளலாம் பாருங்கள். இங்கடா எவனையும் இங்கடா பக்கத்தில் எல்லா மாட்டமும் அடிக்கிறான். சரி 2 பேரும் என்ன அடிக்கிறீங்க? 2 பேரும் அடிக்கிறான். எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ பாருங்க, நான் அவங்கள அடித்து தூக்குறேன். இது என்ன ஆடுறான்? இவன் சுட தெரியுமா தெரியாதா? ஒரு புல்லட் கூட அவன் மேலே பட ஆடுற போட இப்போ வா, அவங்களாம் நான் அவங்களான்னு பார்த்துடலாம். வேறு கண்ணு எடுக்க. சரி, இது கண்ணே போதும். எஸ்விடி எடுத்துக்கலாம். எஸ்விடி அவ்வளோதான். பாருப்பா, எஸ்விடி அடிக்கிறது. ஆடா அந்த சோதனை வர பின்னாடி அடிக்கிறான். போல முடிஞ்சிடுறா. ஆடா எங்கடா எங்களையும் மட்டும் அடிக்கிறீங்க? பாடுறா, வெறி கொண்டு அடிக்கிறேன் பாடுறா. ஆடா ஒத்தை 1v3 அடிக்கலாம். இன்னும் அடிக்க விடுங்கடா. இல்லை எடுத்துட்டீங்க, அவ்வளோதான். ஆடா பாடுறா, அவ்வளோதான்டா. ஆடுறா, இவனை போட்டு தாக்கலாம். இந்த அக்கா புல்ட்டு விட்றான். அங்கே ஒருத்தன் பார்த்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. பாரு அடி. அவ்வளோதான். சுற்றி கவலைப்பட்டான். எவடாவ சுற்றி கவலைப்பட்டுக்கிறான். இப்பொழுதுக்கு வெளியே வர மாதிரி தெரில. எப்படா வெளியே வருவா? சுற்றி கவலை போட்டு உட்காந்துக்கிறா. உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியே வாடே. வெளியே வா. போல வெளியே வா. வெளியே வா. கோபுரம் எம்பி பட்டி வச்சுட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. அவனை போன ஆகிட்டு. ஆடா ஏன் தப்பிச்சு போட. இந்த அக்காவே படிக்கலாம். ஆடா வந்துட்டா எங்கடா மெடிக்கல் வளர்ப்பட்டுருக்கா? எவடா வெளியே வர மாட்டேங்கிறா? வாங்கடா. வடி வெளியே வா. அக்கோ
வரையா இல்லை நீ வெளியே இப்போ வரலன்னு வச்சுக்கோ. அந்த பக்கம் சுற்றி வரேன் பார். அட இந்த அக்கா மண்டை தெரியுது, அடித்து பார்க்கலாம். அட வந்துட்டான் எங்கடா காணாம. அட அட அக்கா அடிச்சிருக்கானே இங்கே வாக்கா. அக்கா குறைக்குது ஏதோ நேரம் வந்து அடிவா. ஆடா சொன்ன மாதிரி அடிச்சிட்டேன். போக்கா உன்னை இப்போ அடுத்த டைம் பழி வாங்குறேன் பாருக்கா. நான் குறித்து வச்சுக்கோக்கா, பழி வாங்குறேன் பாருக்கா. எவன்டா அவன்? அடி இந்த அக்கா போய் ஆடுறா. பெரிய ஆள் தான் ஆடுறா. சார் இந்த அக்கா அடிக்கிற புல்லட் இங்கே வெய்து அவனுக்கு கண்ணிக்கு தெரியுது. போட்டு டசட்டியில் வச்சு அடிக்கிறாரான் ஒன் டாப்பு. சார் ஒரு புல்லட்டு கூட அந்த அக்கா மேலே சுடுறானே இல்லையா? அருமடா நீ தாண்டா டிரைவரு, உனைய வச்சு தாண்டா ஓட்டணும். One eternity later. பாரு ஐயோ ஒரு மாதிரி ஜெயிச்சிருவாங்க பாடுறா. நாங்கள் தான் இப்போ 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிற மாதிரி என்னன்னு மட்டும் பாரு. ஆடா கன்ஃபியூஸ் பண்ணுற க்ளோவல் போட்டு அந்த பக்கம் நினச்சிட்டோன்னா எங்கடா ஒரு அக்கா இருப்பாளே. இருக்கா போட்டு இந்த அக்கா பயந்துருச்சு உங்களையே பார்த்து. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த அக்கா அப்படின்னு போயிட்டான். அந்த அக்கா ஃப்ரெண்ட் 8 பேர் பார்த்தாங்க. அவன் முடிச்சிட்டான். அந்த ஒரே ஒருத்தி போடுவோம். எங்கடா ஆட வெளியா வாடி. அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன். ஏடா ஏன்